பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் 2025 புதிய வருட இந்த தேவ செய்தியாக புத்தாண்டு வாக்குத்தத்த செய்தி ஸ்தோத்திரம் நமக்கு கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். அந்த போர்டு நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருக்கணும். தம்பி, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நீங்கள் போகும்போது வாக்குத்தத்த அந்த போர்டு வாங்காதவங்க வாங்கிட்டு போங்க. அதோடு கூட காலண்டர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொன்றும் வாங்கிக்கோங்க. கடை வைத்திருக்கிறவங்க 2 கூட நீங்கள் காலண்டர் வாங்கிக்கோங்களுங்க. கடை வச்சுருக்கவங்க உங்கள் வீட்டுக்கு ஒன்று, உங்கள் கடைக்கு ஒன்று கூட நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. சோதர தொழில் வியாபாரம் அப்படி தேவை உள்ளவங்க நீங்கள் அப்படியே சோதரம். மற்றபடி வீட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் ஒரு காலண்டர் வாங்கிக்கொள்ளுங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, மற்றபடி வேறு புதியவர்கள் யாராவது வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கி கொள்ளலாம். அதாவது போர்டு வாங்கிக்கொள்ளுங்க, வாங்காதவங்க வாங்கிக்கொள்ளுங்க. காலண்டர் எல்லாருமே வாங்கிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, யூதா 1ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். வேதம் சொல்கிறது, சோத்திர அப்போஸ்தலனாகிய இவர் யூதா யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஒன்று விட்ட சகோதரர். அப்படின்னா சோத்திர ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோத்திர அவருடைய பிறப்பு நமக்கு தெரியும். அவர் தேவனுடைய சித்தத்தின்படி சோத்திர உலக இரட்சகராக நித்தியத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தேவனாய் இருந்தவர் மனுக்குல ரட்சிப்புக்காக அந்த பூமிக்கு பிதாவினாலே அனுப்பப்பட்டு சோத்திர உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின்படியிலிருந்தும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் பாதாளத்தின் வல்லமையிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை சோத்திர பாதுகாத்து தேவன் அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே அந்த நோக்கம் முக்கியமாக அதை ஆண்டவர் நிறைவேற்றி ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணி சோத்திரம் கடந்து போயிருக்கிறார். மீண்டுமாய் அவர் சோத்திர மறுபடியும் இந்த பூமிக்கு அவர் வருவார் என்று வேதம் சொல்கிறது. சோத்திர 2ஆம் முறை அவர் சபையை சேர்த்து கொள்ள அவர் வரப்போகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே சோத்திரம் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஒன்று, வல்வாதபடி உங்களை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மகிமையுள்ள தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களா நிறுத்தமும் வல்லமை உள்ளவர் என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வல்வாதபடி என்னையும் உங்களையும் காக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அதே சமயத்தில் அவர் நம்மை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வலுவாதபடிக்கு நம்மை காக்க வல்லவர் தான். அதே வேளையில் அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில பகுதி இருக்குது, சில காரியங்கள் இருக்கிறது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் சகோதரனுமான பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவனாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. முதல்ல சோத்திர வலுவாதபடி நம்மை காக்க கர்த்தர் வல்லவர் ஆக இருந்தாலும் நாம் சோத்திர இந்த பூமியில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல கர்த்தர் சோத்திர பிதாவாகிய தேவனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, சோத்திரம். 2ஆவதாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கணும் பிதாவாகிய தேவனாலே. 2வது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் என்ன செய்யணும், காக்கப்பட்டவர்களாக இருக்கணும். 3வது தேவசித்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். 3 காரியங்கள் நமக்கு தேவை. எதனால் வலுவாதபடி காக்கிறதுக்கு, நம்மை காப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது தான் முக்கியமாக பார்க்கணும். 2 வார்த்தை கர்த்தர் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா எந்த ஒன்றும் நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்களாக தான் வேதத்தில் இருக்குது. கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தை இல்லை. கர்த்தர் சோத்திரம். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் நாம் என்ன எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகக்கூடியவர்களாக இருக்கணும். இது நம்ம இடத்துல பெருகணும். இது இருக்குது, நமக்கு இருக்கிறது கர்த்தர் கிருபையினால.
அதில் பெருகணுமா? வாசிக்கலாம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் எத்தனை இருக்கு? எத்தனை பெருகணுமா? ஆமாம், இரக்கம் பெருகணும் நம்மளிடத்துல. மற்றவர்கள் மேல் அதான் வேத ஆண்டவர் சொன்னார், இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னார். சமாதானம் என்று சொல்லும்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்ய கிடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளையில் நீங்கள் யாவரோடு கூட எப்படி இருங்க? சமாதானமாயிருங்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு முக்கியமானது அதுதான். சமாதானத்தின் தேவன் நம் தேவன். சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவர். அதே வேளையில் அன்பு பெருகணும். அன்பு, தேவ அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம் இயற்கையாகவே தேவன் எல்லா மனுஷருக்குள்ளாக சுவாப அன்பை வைத்திருக்கிறார். சுவாப அன்பு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விசேஷம் என்னவென்றால் தேவ அன்பை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவ அன்பு எப்படிப்பட்டதுன்னா, எல்லாரையும் நேசிக்க அந்த தேவ அன்பு நம்ம ஏவி எழுப்பும். ஸ்தோத்திரம். சுவாப அன்பு என்ன செய்யணும்னா, யார் நம்மளை அன்பு செய்கிறாங்களோ அவர்கள் மட்டும் அன்பு செய்ய வைக்கும். இது இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ரசிக்கப்படாதவங்களை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள நேசிப்பாங்க. அது பொதுவாக உண்டு. அதே போல் பொதுவாக ஸ்தோத்திரம், ரசிக்கப்படாதவர்களுக்கும் அந்த ஒரு காரியங்கள் பொதுவாக உண்டு. ரசிக்கப்பட்டவர்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் ஸ்தோத்திரம், இப்போ பிறப்பால் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ பிறப்பால் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ரசிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க. நாம் ரட்சிப்பு அறிந்து சத்தியத்தை அறிந்த நம்ம நல்ல ஒரு தெளிவடைந்தவர்களாக இருக்கணும். மூணாவதாக யூதா 1:3 படியாக ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் எப்படி இருக்கிறேன்? முகமும் கருத்துள்ளவனா இருக்கிறேன். பார்த்தீங்களா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். பார்த்தீங்களா? விசுவாசம். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் விசுவாசத்திலே இன்னும் நாம் பெருகிறவர்களாக இருக்கணும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் விசுவாசிக்கிறவருக்கு என்ன உண்டாகுமா? எல்லாமே கூடும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இரட்சிக்கப்பட்டு தேவனால் பரிசுத்தவான்களாக்கப்பட்ட நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக என்ன செய்யணுமா? தைரியமாய் போராட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், வலுவாதபடி நம்மை காக்க நாம் செய்ய வேண்டியது, ஆமாம், விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடணும். ஏன்னா ஸ்தோத்திரம் பாருங்க, விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிந்திருக்க வேண்டிய வசனம். ஒன்று, நாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்தோம், ரட்சித்தவர் கர்த்தர். அதான் தெளிவாக சொல்றேன். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் இருக்குது. வாசிக்கலாம். கிருபையினாலே பாருங்க, விசுவாசம் நம்முடையது, கிருபை கர்த்தருடையது. விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கணும். இது நம்ம எளிதாக நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு தான் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றோம். அவர் மேலே விசுவாசம் இல்லைன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ரட்சிப்பை ஸ்தோத்திரம் பெறுவதற்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கிருபையை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தைரியமாக போராடணும். அப்போ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கல, இது உங்களால் உண்டாதான் அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? மட்டும் இல்லாமல் கொலோசியர் 1:14 கிருபையினால தான் ரட்சிப்பு மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் மீட்பு விடுதலை கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். குமாரனாகியவர்களுக்குனா தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்னு அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினால தான். ஆமாம், இது எல்லாருக்குமே அதான். அவர் விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுக்கும்போது, இயேசுவே உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும், உடைய பிள்ளையாய் மாற்றும் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திர சபையிலே தேவனை தொழுது கொண்டு பின்பற்றி ஸ்தோத்திரம் நான் மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து, நான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற ஞானஸ்தானத்தை எடுத்து சபை ஐக்கியத்தில் நாம் ஸ்தோத்திரம் பங்கு ஐக்கியம் கொண்டவர்களாக
கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்து, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்குது. சோத்திரம், இந்த கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். செய்தி முடிஞ்ச பிற்பாடு கர்த்தருடைய பந்தியில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் பங்கெடுக்க முடியும். மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தவங்க நீங்கள் இந்த பந்தியில் பங்கெடுக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூதா 1:4 சோத்திரம் ஒரு கூட்டத்தாருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை பார்த்தீங்களா, சோத்திரம் காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற ஆளுகள் இருக்கிறாங்க. அப்போ சோத்திரம் பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோத்திரம் இரட்சகராக, ஆண்டவராக, கர்த்தராக, தேவனாக விசுவாசிக்க மாட்டாங்க. அவர் ஒரு சோதர் தேவகுமாரன், அவ்வளோதான், ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுகிற ஒரு சில ஆட்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. சோதரம். ஆனால் பேரு கிறிஸ்தவர்கள் என்று அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் தங்களை அழைத்து கொண்டாலும் அப்படி சில பேர் ஒரு குறிப்பு சோதரம் அப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் அப்படி தான் சோதரம், அதாவது வேதாகம மாணவர்கள் என்று சொல்கிறது, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதிலிருந்து பிரிஞ்சவங்க சோதரம். சரி, அவர்களை பற்றி ரொம்ப நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வீட்டில் வருவாங்க. பார்த்துங்க, சோதரம் நீங்கள் வசனம் போட்டிருந்தீங்கன்னா, அல்லது கிராஸ் வீடு இருந்துச்சு, கிராஸில் வீட்டுக்கு முன்னாடி கிராஸ் போட்டிருந்துச்சுன்னா கேட்டில் சோதரம் உள்ள வருவாங்க. வரும்போது ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கிறவர் போல தான் காமிச்சு கொள்வாங்க. பைபிளில் இருந்தாங்க சொல்கிறோம், இயேசுவை பற்றி தாங்க சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அவங்க அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல ஊழியக்காரர்கள் இன்னொரு சபையை சேர்ந்த சோத்திர விசுவாசி வீடுகளுக்கு போக மாட்டாங்க. இப்போ நாங்களாம் கேட்டு பாருங்கள், 25 வருஷம் ஊழியம் செய்தோம். நம்ம சபையை தவிர வேறு விசுவாசி வீடுகளுக்கு போகிறதே இல்லை, போகவே கூடாது. சோத்திரம். அப்போ நல்ல ஒரு உண்மையான ஊழியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, 100 சபையை சேர்ந்தவங்களுடைய வீடுகளுக்கு போகவே மாட்டாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் சில ஊழியம் செய்கிறவன்னு சொல்கிறவங்க, சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த முதல் வாரத்தில் அப்படியே ஒவ்வொரு வீடுகளாக தேடி போய்கிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் ஒழுங்கினமான காரியங்கள். அப்படிப்பட்டவர்களை நம்ம வீட்டில் அனுமதிக்கக்கூடாது. சோத்திரம். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விசுவாசத்தை ஏன்னா யார் எப்படிப்பட்டதான உபதேசத்தை உடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சோத்திரம். ஏன்னா நிறைய கள்ளோபதேசங்கள், வேத புரட்டர்கள் அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள், வேதம் என்ன சொல்கிறது, மறுபடியும் வாசிக்கலாம். சோத்திரம் யூதா 1:4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை என்ன செய்கிறாங்களாம், காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டு. இதில் அதிகமாக செயல்படுகிறது யாருன்னு கேட்டால் அந்த இஸ்லாமியர்கள், முகமதியர்கள்ன்ற அந்த சோத்திரம், அந்த சகோதரர்கள் அந்த செய்கிறாங்க. நம்ம சகோதரர்கள் நம்ம எல்லாரையும் நாம் நேசிக்கிறோம். அந்த அந்த கூட்டத்தார் அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சோத்திரம் அப்படிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாதாரண மனிதராகவே சொல்லி சோத்திரம் பைபிளில் இருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா முதல்ல தோரா, அந்த பழைய ஏற்பாடு, சோத்திரம் யூதர்களுடைய காரியம், அடுத்து நம்முடைய பைபிள், முழு பைபிள், இதிலிருந்து பின்னாடி தான் அநேகர் சொல்கிறது காரியம் அதுதான். சோத்திரம். இதிலிருந்து தான் குரான் வந்தது அப்படின்னு சொல்லி சோத்திரம் காப்பி பண்ணி எழுதப்பட்டது என்றெல்லாம் அநேகர் சொல்கிறாங்க. சோத்திரம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட சொல்கிறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படிலாம் இருக்கும்போது என்ன செய்யறது, சோத்திரம் பைபிளை முழுமையாக அவங்க படிக்காமல் என்ன பண்ணுறது, ஒரு சில காரியங்களை பைபிளிலிருந்து சில காரியங்களை எடுத்து அவர்களுக்கு சாதகமாக வேதத்தை புரட்டுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் வேதத்தை புரட்டுறாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று ஒரு கூட்டம் அவர்களும் வந்து தான் பண்ணுறாங்க. ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம தேவனுடைய கிருபை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுறாங்க. ஆண்டவருடைய பிறப்பை தூசிக்கிற ஆளுகளுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான ஆண்டவராகிய தேவனை. நல்ல கவனிங்க. அடுத்து என்ன செய்யறாங்களாம், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாய் சிலர் எங்கே வர்றாங்களாம், பக்க வழியாய்
பக்க வழியா என்ன பண்ணிருக்காங்களா? நுழைந்திருக்கிறார் பாருங்க. சபையில் நுழைவாங்க, வீடுகளில் நுழைவாங்க. சோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்கள நம்ம பைபிள் வச்சுருப்பாங்க. சோத்திரம் அவங்களை விட்டோம்னா கள்ள போதனைகளை போதித்து சபையை கலக்கி விட்டுருவாங்க. சோத்திரம் உங்கள் வீட்டில் அனுமதிச்சிங்கன்னா சோத்திரம் இப்படி நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியங்களை அறிஞ்சு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நல்ல வழியில் நடந்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்களை சோத்திரம் பல காரியங்களை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? விசுவாசம் கெட்டு போயிடும். அதான் வேதம் எச்சரிக்கிறது. யூதா ஒரே அதிகாரம் தான், அதில் எவ்வளோ பெரிய சத்தியத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு தெரியுங்களா? சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவங்க நேர் வழியாய் நுழையாம பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அப்போ பாருங்க, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் ஆண்டவர் சொன்னார், வாசல் வழியாய் நுழையாமல் சோத்திரம் பக்க வழியாய் நுழைகிறவன் யார் அல்லையா? ஆமாம், மேய்ப்பன் அல்ல, அவன் கள்ளன் திருடன் என்று சொல்றார். எங்க இருக்குது? சோத்திரம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எடுத்தவங்க வாசிக்க பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கணும். நான் சொன்ன வசனத்தை வாசிக்கணும். சொல்லியிருக்கிறாரா? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரம் தானே, வாசிக்கலாம். வாசல் வழியாய் நுழையாமல் சொல்லுகிறேன். அதே தான். ஆட்டு தொழுவத்துக்குள்ள வாசல் வழியா நுழையாம, ஆட்டு தொழுவத்துக்குள்ள வாசல் இருக்குது, ஆனா அது வழியா நுழைய மாட்டாங்களாம். அப்ப பாருங்க, சோத்துர என்ன எந்த வழியா ஏறுறாங்களா? வேறு வழியா ஏறுகிறவன். அதான் பக்க வழின்னு சொல்லி யார் சொல்றா? யூதா சொல்றாரு. அப்ப சோத்துர வேறு வழியா ஏறுகிறவர் யாரா? நான் சொல்லல, கல்லனும் கொள்ளைக்காரன்னு சொல்றாரு. ஆண்டவர் எவ்வளவு வேதனையா சொல்றாரு தெரியுங்களா? ஏன்னா சபை அப்படிப்பட்டவங்களை பல விதத்துல பாழாக்குறாங்க பாருங்க. அவங்க ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண, ஒரு குடும்பத்தை ஆதாயம் பண்ண பல பாடுகளோடு உபவாசம் பண்ணி நல்ல சோத்திரங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஆத்மாக்கள் ரிச்சிப்புக்காக பிரயாசப்பட்டு உழைச்சி ஆத்மாக்களை சபையில சேர்த்தா இப்படிப்பட்டதான கல்லரும் கொள்ளைக்காரருமானவர்கள் என்ன செய்யறாங்க? வேத புரட்டர்கள் கள்ள சோத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் சபையை பாலாக்க முடியாது. பிசாசு வஞ்சகமாக அவர்களுக்குள்ளாக இருந்து என்ன பண்ணுகிறாங்க? சோத்திரம் பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்கு இருக்கிறபடினாலே கள்ள போதனைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம், எச்சரிக்கையாக நாம் இருந்தால் தான் நாமும் நம்முடைய குடும்பம் காக்கப்பட முடியும், என்ற சபையும் காக்கப்பட முடியும். யூதா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவங்களுக்கு குறித்து மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவர்களும் மாம்சத்தை என்ன செஞ்சாங்களாம்? அசுசிப்படுத்தி கொண்டு சொல்லப்படும். பாருங்க, இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நல்ல சொப்பனம் வராது, கெட்ட சொப்பனமா வரும். அந்த கெட்ட சொப்பனம் பாருங்க சோத்திரம். அப்ப நல்லா கவனிக்கணும். சொப்பனக்காரர்கள் சோத்திரம் நல்ல சொப்பனங்கள், கர்த்தர் கொடுக்குற சொப்பனம் நல்லது, அது நல்ல காரியங்களை ஆலோசனைகள் கிடைக்கும். அதே போல் கர்த்தர் கொடுக்குற தரிசனமாக இருந்தாலும் அது நல்லது, அது நமக்கு. ஆனால் பிசாசு கொண்டு வருகிறது எல்லாமே மோசமானதாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட பொல்லாத ஆட்களுக்கு நல்ல சொப்பனம் வராது பாருங்க. அதான் வேதம் சொல்கிறார். அப்படி போலவே சொப்பனக்காரா இவர்களும் என்ன செஞ்சாங்களாம் பாருங்க. அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த சொப்பனத்தில் பல விதமான பாவ காரியங்களை, இச்சைகளை கொடுத்து அவங்க மாம்சத்தை கரைப்படுத்தி கொள்கிற அளவுக்கு அந்த சொப்பனம் வருமா அவங்களுக்கு. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க இரவு நேரத்தில் நல்ல உறக்கத்தை கொடுங்க. அதே வேளையில நல்ல சொப்பனங்களை ஆண்டவரே சோத்திரம். ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊட்டப்படும் போது சோத்திரம் யோவேல் புத்தகத்திலையும் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு குமாரரும் குமாரத்திகள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் மட்டும் இல்ல, வாலிபர்கள் என்ன செய்வாங்களாம்? தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் தேவன் கொடுக்கிறது. இதை பெற்றுக்கொண்டா நல்லதுதான் பெற்றுக்கொள்வது. ஆனா இவர்கள் பெற்றுக்கொள்கிறது எது? சொப்பனக்காரன் கெட்ட சொப்பனத்தை பார்க்கிற ஆட்கள். சொப்பனக்காரா இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்களா? சோத்திரம். அவ பாருங்க, மாம்சத்தை அசுசிப்படுத்துகிற சொப்பனம் வந்துச்சுனாலே அது பிசாசு கொண்டு வருகிற சொப்பனம்னு கண்டுபிடிக்கணும், அறிஞ்சு கொள்ளணும்.
கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவருடைய கர்த்தத்துவத்தை சோத்திர அசட்டை பண்ணி சோத்திரம் என்ன பண்ணுறாங்க? சோத்திர தேவன் வைத்திருக்கிற அனாதி தீர்மானத்தையும் திட்டத்தையும் என்ன செய்வாங்க இப்படிப்பட்ட ஆட்கள்? சோத்திர உதாசீனப்படுத்தி அசட்டை பண்ணி மகத்துவங்களை தேவனுடைய மகத்துவங்களை தூசிக்கிறாங்க. இதில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் சோத்திரம். அப்போ இப்படி இருந்தால் தான் வலுவாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்த முடியும். சோத்திரம் அவர் எல்லாம் பார்ப்பாரு. அப்போதாவது இன்னும் ஒரு கள்ள உபதேசங்கள் என்ன சோத்திரம், நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்தில் என்ன எல்லாம் ஆண்டவரே பார்த்துக்குருவாங்க, எல்லாம் ஆண்டவரே பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச சில ஆட்கள், சில ஊழியர்கள்னு சொல்கிறவங்களே சோத்திரம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் திருமணத்தை பண்ணாமல் என்னன்னா, என்ன பிரதர் என்ன உங்கள் பொண்ணுக்கு சோத்திரம் இப்போ பையனுக்கு கூட கொஞ்சம் முன்ன பண்ணலான்னு வைங்களேன். பொண்ணுக்கு சில பேருக்குலாம் 30 வயசு 35 வயசு அப்படிலாம் ஆகிடும். சிலருக்கு ஒருத்தருக்கு நான் கேள்விப்பட்டேன் பாருங்கள், 40 வயசு சோத்திரம் பிள்ளைகளை படிக்க இது டீச்சராக இருக்கிறாங்க சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் படிக்கணும்னு அந்த அந்த சகோதரி சொன்னாங்களா, அல்லது தகப்பனுடைய ப்ரெஷராக இன்னும் படிமான்னு என்னன்னு தெரில. சோதர் 40 வயசு ஆச்சு. ஆனால் என்னென்னா அப்படிப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் பார்த்துக்குருவாங்க, ஏற்ற வேலையில் கர்த்தர் பார்த்துக்குருவார் ஏற்ற வேலையில் துணை கிடைக்கும்னா அப்புறம் பெற்றோர்களை எதுக்கு கொடுக்குறாரு? ஏற்ற வேலையில் சோத்திரம். ஆமாம் சோத்திரம், அதை ஜெபம் பண்ணணும், இன்னொன்று முயற்சி பண்ணணும். பெற்றோர்கள் அதை அந்த தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற ஆளுக்கெல்லாம் உண்டு, அது கூடாது. சோத்திரம் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குறாரு. அதே மாதிரி தான் இந்த காரியங்களையும் சொல்கிறது உண்டு சோத்திரம். அப்போ மகத்துவங்களை தூசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆட்கள் கொண்டு கர்த்தர்னு சொல்லுவாங்க, ஆண்டவர்னு சொல்லுவாங்க. ஆனால் சோத்திரம் ஆமாம் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட மாட்டாங்க. கர்த்தர் சோத்திரம் மாட்டாட்டும். அப்போ மாம்சத்தை அசைத்துப்படுத்து, கர்த்தவத்தை அசட்டை பண்ணி தேவனின் மகத்துவங்களை தூசிக்கிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம். இதுதான் 1:10 கூட வாசிங்களேன். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். அது என்னன்னு சில வார்த்தைகள் பார்க்கலாம். மற்றும் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா, பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிற ஆட்கள் உண்டு. ஒன்று நான் பிதாவை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுவாங்க, இயேசுவை மறுதளிப்பாங்க. சிலர் இயேசு மட்டும் போதுங்க, பிதா ஆவிய பரிசுத்தாவியான அதெல்லாம் இல்லை. சோத்திர இயேசு தான் பரிசுத்தாவியானவர் தான் சோத்திர எனது இயேசு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு குழப்பம் பண்ணுற ஆட்கள் உண்டு. தேவன் ஒருவர் தான், ஆனால் அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற 3 ஆழ்த்தத்துவத்திலே அவர் தேவன் செயல்படுகிறது வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், 3இல் ஒருவர் தான் நம் தேவன். சொல்லுங்க, 3இல் ஒருவர் தான் நம்முடைய கர்த்தர் தேவன் என்பதை அறிஞ்சு கொள்ளணும். இதுதான் சத்தியம். அப்போ சோத்திரம் அநேக தெய்வங்களும் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை வேத வசனத்தின்படி. அதே சமயத்தில் 3 கடவுளும் இல்லை, ஒரே தேவன் தான் 3 விதத்தில். அப்போனா என்ன சொல்லுவாங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்கிறீங்களா, அப்போ 3 கடவுளாக தானே சொல்கிறீங்க? இல்லை சோத்திரு. அப்போ வேதத்தில் ஏதாவது ஒரு வசனங்களை எடுத்துக்கொண்டு 1-2 வசனங்கள் எடுத்துக்கொண்டு வேதத்தை என்னது புரட்டுகிற ஆட்கள் உண்டு. அதுக்கு தான் வேதத்தில் அவர்களுக்கு வேத புரட்டனுக்கு ஒரு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஒரு தடவை 2 தடவை புத்திமதி சொல்லி அது கேட்கலைன்னா அவங்களை விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? அவங்களை விட்டு விலகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க. நம்ம சொந்த பந்தங்களில் கூட சில இப்படிப்பட்ட ஆள்கள்கிட்ட சிக்கி கொண்டு அப்போ சோத்திரம் அப்படிப்பட்டதான சோத்திரம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்கள்ட்ட அப்படி போகிறவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களுடைய அந்த போதனையை நம்பிக்கொண்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சோத்திரம் இதுதான் சரி, இதைத்தான் நீங்கள் செய்யணும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆகவே நமக்கு சரியான சத்தியம் தெரியும். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தையும் அப்போஸ்தல உபதேசத்தையும் கை கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. இது ஆரோக்கியமான உபதேசம், இதை நம்ம பின்பற்றினால் போதும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அப்போ சொல்லப்பட்டிருக்கு இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராய் இயேசுவை கிறிஸ்து என்னன்னா இன்னைக்கு கிறிஸ்துன்னு சொல்லி யார் ஏற்றுக்கொள்ளலை?
யூதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதே போல உலகம் முழுவதிலும் ஒரு கூட்டத்தார் சோத்திரம் மெசியாவாக கிறிஸ்துவாக சோத்திர இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதில்ல. அவர் ஒரு சோத்திர ஒரு தீர்க்கதரிசி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இதுதான் சோத்திரம் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள். அடுத்து வேற யார் அப்படிப்பட்டவர்களில் தான் வேதம் சொல்கிறது பொய்யன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பிதாவையும் குமாரனையும் மறுதளித்தா அவங்க யாரா? பொய்யர்கள் மட்டுமில்ல, யாரா? அந்தி கிறிஸ்து. வேதத்தை நல்லா கவனிக்கணும். இந்த 1ஆம் அதிகாரத்தில் நல்ல அருமையான சத்தியத்தை சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாத்தையும் தியானிக்க நேரம் இல்லை, அதனால ஒரு முக்கியமான சில வசனங்களை தான் பார்க்குறோம். இப்போ வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் 14ஆம் வசனத்தை வாசிங்க. குழந்தைகளாயிராமல் பார்த்தீங்களா, நாம் இனி குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அப்படின்னா சபையில் சோத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் இருக்கிறவங்க நல்ல கிறிஸ்துக்குள் வளராமல் வேதத்தினுடைய அறிவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தை பாருங்க, எதை சொன்னாலும் நம்புறது போல ஏற்றுக்கொள்ளும். பார்த்தீங்களா, சொல்றது யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்கல்ல குழந்தைங்கள், அதே போல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வேதம் நல்லா தெரிஞ்சிருந்தா நம்ம நிதானிப்போம். இல்லையே வேதம் இப்படி சொல்லுது, இவங்க இது தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் வேதத்தை வாசிக்காதவங்க, வேதத்தை தியானிக்க விருப்பம் இல்லாதவங்க யார் எதை சொன்னாலும் பைபிளை வச்சுட்டு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, பைபிளை கையில் வச்சுருப்பாங்க, சோத்துரு அப்படி அவங்க சொல்கிற காரியங்களை அப்படியே நம்புவாங்க. சரி, இவங்களும் பைபிள் வச்சுருக்காங்களே, இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? எப்போதுமே அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது ஒரு காரியங்களை சொன்னாங்கன்னா வேதத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், திருப்பி எங்கே இருக்குது இந்த வசனம், எங்கே சோத்திரம் காட்டுங்க அப்படின்னா அவ பாருங்க சோத்திரம் அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே மாற்றுவாங்க, பேச்சு மாற்றுவாங்க. இப்படிலாம் இருக்குது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ யூதா 1:19 கூட வாசிங்க, 4, 14, 15 கூட வாசிக்கலாம். அப்போ பாருங்க, இனி நாம் குழந்தைகளாக மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பாருங்க, தந்திரமுள்ள போதகம் சொல்றாரு, பலவித காட்டினால் என்ன செய்யக்கூடாதான், அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவ பாருங்க, அலையானது என்ன, தண்ணீர் கடல் ஓரத்தில் அது கரைக்கு போகுது, மறுபடியும் வருது, இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி அதை போல நம்ம அலசடி படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் என்ன செய்யணுமா, 15ஆம் வசனம், நம்ம செய்ய வேண்டியது தான், அன்புடன் சத்தியத்தை என்ன செஞ்சு, கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், எல்லாவற்றிலையும் நாம் வளர்வுகளா இருக்கும்படி அப்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, சோத்திரம், கர்த்தர் நல்லவர். சோத்திரம். இப்போ யூதா 1:19 பார்த்தீங்களா, நல்ல கவனிங்க, இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அப்போ 18ஆம் வசனம் கூட சேர்த்து வாசிக்கலாம். 18 கடைசி காலம். நல்ல கவனிங்க, இந்த கடைசி காலம் இந்த காலம்தான். இந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எழுப்புவாங்களாம், தங்கள் துன்மார்க்கமான இச்சையம்பலி நடக்கிற பரியாசக்காரர்கள். சோத்திரம். பாருங்க, இவங்கள்ட்ட பைபிள் இருக்கும், இவங்க ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் வாழ்க்கைன்னு பார்க்கும்போது துன்மார்க்கமான பரியாசக்காரராக இருப்பாங்க. சோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ வேதம் சொல்கிறது துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காரக்கூடாது எப்படி சொல்லப்பட்டுக்கிறது. கடைசி சோத்திரம். ஆமாப்பா, வாசிக்கலாம். அப்போ பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு முதல் வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடனவாமலும் பாவிகளுடைய வழியில இல்லாமலும் பரியாசக்காரருடைய உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்படி பரியாசம் பண்ணுகிற ஆட்கள் உண்டு. தேவனை பரியாசம் பண்ணுவாங்க. சோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை பரியாசம் பண்ணுவாங்க, பிதாவை பரியாசம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் அது என்ன ஒரு ஆவி, சோத்திரம் அப்படின்வாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆவி அல்ல. சில பேர் கிண்டல் அடிக்கிறது, தவளையின் ஆவி அப்படின்னு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி அப்படின்னு சொல்கிற ஆளுகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ பெரிய, பாருங்க யார் கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க, நான் பைபிள் வச்சுக்கிட்டு இப்படி குழப்பற ஆளுகள்லாம் ரொம்ப கவனமாக. சோத்திரம். அப்போ பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்காராமலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறேன். சரி, அப்போ யூதா 1:18-19 இப்போ சேர்ந்து வாசிக்கலாம். கடைசி காலத்தில் பாருங்க, துன்மார்க்கமான இச்சையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல, துன்மார்க்கனுடைய இச்சையின்படி என்ன செய்வாங்களாம், நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள்னு உங்களுக்கு சொன்னார்களே. சோத்திரம். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, எச்சரிச்சிருக்கிறாங்க. அடுத்து
பார்த்தீங்களா? சோத்திரம். நல்ல சத்தியமான சபையை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. நல்ல சத்தியமும் போதிக்கிற ஊழியர்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. சோத்திரம். போயிட்டு என்ன செய்வாங்கன்னா, பிரிந்து போவர்களும் அடுத்து எப்படி என்னவா ஜென்ம சுவாபத்தாரா இருப்பாங்களாம். ஜென்ம சுவாபம்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக என்ன சுவாபம் இருந்துச்சோ அதே சுவாபம் தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு மாற்றம் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டால், சோத்திரம், அவர்கள் தேவனுக்கென்று தங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் தவறான ஆட்கள் மூலமாக தவறாக வழிநடத்தப்பட்டு அப்போ தவறுன்னு தெரிஞ்சிருந்தா கூட சுயநலத்துக்காக மற்றவர்களுடைய அந்த மற்றவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்து என்னதான், ஆவி இல்லாதவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் விரும்பாதவர்கள். ஒன்று சபையில், நம்முடைய சபைகளில் பெறாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் விரும்பும்போது கர்த்தர் கொடுத்துருவார், அது வேற விஷயம். ஆனால் இன்னொரு கூட்டம் என்னன்னா, அதை பற்றி விருப்பமே இருக்காது. அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அதான் ஆவி இல்லாதவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் தேவனுடைய ஆவி என்று சில இடங்களில் அது வசனத்துக்கும் அடையாளமாக சொல்லப்பட்டாலோ, பரிசுத்த ஆவி அப்போ ஆவியானவர் என்று தெளிவாக நம்ம சொல்லும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சில இடத்துல ஆவியானவர் என்று சொல்லப்படாமல் தேவனுடைய ஆவி அப்படின்னு சாதாரணமாக சொல்லப்படும். சரி, எப்படி இருந்தாலும் வசனத்தின் நம்ம விளக்கமாக தியானிக்கும் போது அது நமக்கு புரியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யக்கூடாதான், கள்ள உபதேசத்தை நம்ம நம்பக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை நம்ம வீட்டில் நம்ம அனுமதிக்கக்கூடாதுன்னு வேதம் எச்சரிக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் இருக்குதா பாருங்க. இப்போ வாசிங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 3 யோவான் பாருங்க. நான் சத்தியத்தை தான் பேசுகிறேன், நல்லா கவனிங்க. சோத்திரம். ஏன்னா கர்த்தர் வரிகளை நம்ம போகணும், நமக்கு கரைபடாமல் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பிரகாரமாக சோத்திரம் நம்ம செயல்பட்டு போகணும்னா என்ன செய்யணும்? வாசிக்கலாம்ப்பா. 2 யோவான் 1 சோத்திரம் 1 9 10 கூட வாசிக்கலாம். அது கூட இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 8வது வசனம். சரி, இன்னும் கூட விளக்கமாக சொல்லும் போது 7ல இருந்து வாசித்தா, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களா, மாம்சத்தில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவியானவர் சொல்றாரு, அநேக வஞ்சகர்கள், கொஞ்சம் பேர் இல்லை, அநேக வஞ்சகர் என்ன செய்யறாங்களா, உலகத்துல தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவனா இருக்கிறான் பார்த்தேன்னு சொல்லும்போது, அந்த கிறிஸ்து வந்துட்டான்னு இல்லை. சோத்திரம். அப்ப அந்த கிறிஸ்துவ ஆவி உடையவர்கள்னு அர்த்தம். அந்த கிறிஸ்துவின் ஆவின்றது வஞ்சக ஆவி. சோத்திரம். அப்ப இவர்கள் யாருன்னு கேட்டா, இவங்ககிட்டலாம் பைபிள் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆமா நாங்களாம் சோத்திரம் பைபிள் படிதான் நான் பைபிளை நம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை நம்ப மாட்டாங்க, தேவனுடைய திருத்துவத்தை நம்ப மாட்டாங்க, அபிஷேகத்தை விரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் சாதாரணமாக இருக்குது. இதெல்லாம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் செய்யின் பலனை இழந்து போகாமல். ஆமா பாருங்க, நம்ம செய்யின் பலனை நம்ம இழந்து போயிடக்கூடாது. பூரண பலன் பெறும்படி எச்சரிக்கையாக இருக்கணும். காரணம் 9வது வசனம், கிறிஸ்துவின் உபதேசத்தில். பார்த்தீங்களா, நம்ம கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் என்ன செய்யறாங்களாம், மீறி நடக்கிற யாராக இருந்தாலும் தேவனை உடையவர்கள் அல்ல. அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திருக்கிறோம், பிதாவையும் குமாரனை உடையவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உபதேசத்தை தான் இப்போ நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தை நம்முடைய சபைகளில் போதிக்கிறோம். இது அப்போஸ்தல உபதேசம், இது கிறிஸ்துவின் உபதேசம், இது ஆரோக்கியமான உபதேசம். கர்த்தர் சோத்திரம். இதை பின்பற்றினால் நாம் நிச்சயமாக சோத்திரம், நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தை, அந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தின்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அப்படி சொல்லிட்டு 10வது வசனம் பாருங்க, ஒருவன் உங்களிடத்துல இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் என்ன செய்யணும்? அதைத்தான் நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்த்துதல் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் என்ன செய்யறானா, அவர்களுடைய துர்க்கரியர்களுக்கு பங்குள்ளவர்கள் ஆகிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா
வேதம் சொல்லு தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றலாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாசற்றலாய் கர்த்தர் நம்ம நிறுத்தணும்னா மகிமையுள்ள சன்னிதானத்தில் நாம் என்ன செய்யணுன்றதை பார்த்துட்டு முடிக்கலாம். யூதா 1:20 வாசிங்க. பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளாக நம்ம வரணும். விசுவாசம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம கேட்கணும், ஆண்டவர் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நான் வாழணும், வளரணும், உதவி செய்யுங்கப்பா. உறுதிப்படுத்திக் கொண்டு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். இப்போ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணுமா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, எபேசியர் 6:18 கூட எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோட என்ன செய்யணுமா? சோத்திரம் ஆவியிலே ஜெபம் பண்ணின்னு இருக்குது. 2 இடத்துல சோத்திரம் யூதா 1:20 எபேசியர் 6:18 அதைத்தான் ஆவியானவர் முக்கியப்படுத்துறார். வாசிக்கலாம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோட, எந்த சமயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஜெபிக்கணும். எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றும் சோத்திர ஆசீர்வாதத்துக்காக, ரட்சிக்கப்பட்ட நமக்காக மட்டும் இல்லை, மற்றும் நம்முடைய ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திர நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திர நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற, நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா இனத்தார், ஜனத்தார், பாசைக்காரர் ரட்சிக்கப்பட, அதே போல் இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா இனத்தார், ஜனத்தார், பாசைக்காரர் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணணும். உலகம் முழுவதும் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா வேதம் சொல்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவார். அவர் என்ன எப்படி இருக்கிறாரு? அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அடுத்து என்ன செய்யணும்? இந்த வேத சத்தியத்தை அறியணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சோத்திரம் கவனம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யூதா 1:21 சோத்திர மகாபரிசுத்தமான விசுவாசத்தில் நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு பிரஸ்தாவிகள் ஜெபம் பண்ணணும் என்று நாம் பார்த்தோம். யூதா 1:21 தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொண்டு ஜீவிக்கணுமா? நித்திய ஜீவனத்துக்கு எதுவாக என்ன செய்யணுமா? கர்த்தர் இயேசுவின் இரக்கத்தை பெற என்ன செய்யணும்? ஆமாம், காத்திருக்க வேண்டும் சொல்லப்பட்டு வாசிக்கலாம். தேவனுடைய அன்பிலே பாருங்க, தேவனுடைய அன்பிலே நம்ம காத்து கொண்டு, ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் 1 புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த அன்பிலே பாருங்க, நாம என்ன பண்ணணும்? சோத்திரம் வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடுலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூற வேண்டும் சொல்லிட்டு, உன்னில் அன்பு கூறுவது பிறரிலும் என்ன செய்ய அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொண்டு என்ன செய்யணும்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தர் இயேசுவின் இரக்கத்தை பெற என்ன செய்யணும்? இரக்கத்தை பெற காத்திருக்கணும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் வருகைக்கு காத்திருக்கின்றது தான் இரக்கத்தை பெற காத்திருக்கிறது. சொல்ல புரியுங்களா? அப்போ தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? நம்ம மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தை தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் இருக்கும்போது நம்ம நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட தேவன் நம்மை நடத்தவும் வல்லவர். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார். இதெல்லாம் நமக்கு இந்த பூமியில் இருக்கும்போது தேவைப்படுகிறது. கர்த்தர் நிச்சயமாக தருவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாடி எவ்வளவோ நம்ம வாக்கு தத்தங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம். அடுத்து யூதா 1:22 நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து என்ன செய்யணுமா? சிலரையாவது அக்கினிக்கு போகிறவர்களை, அப்படின்னா பாதாளமாகி அக்கினிக்கு போகிறவர்களை தேவன் பக்கமாக கொண்டு வந்து ரட்சிப்புல நடத்தணுமா? வாசிக்கலாம். இப்போ இதெல்லாம் செஞ்சோம்னா அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றுள்ள அவர் நிறுத்துவார். அதான் முக்கியம். வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளாக இருந்து, ஆமா பாருங்க, நிறைய பேருக்கு முடியலனாலும் சிலருக்காவது இரக்கம் பாராட்டி என்ன செய்யணுமா? ஆமா, அக்கனிக்கு நேரம் போகிறவங்களை என்ன செய்யணுமா? இழுத்து விட்டு பயத்தோடு அவர்களை ரட்சிப்புல நடத்தின்னு அர்த்தம். என்ன? ஆமா சோதரன், நம்ம பயத்தோட ரட்சித்துன்னா நம்ம ரட்சிக்கிறது இல்லை, நம்ம ரட்சிப்புல நடத்த வேண்டும்ன்றதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூதா 1 சோத்திரம் 23 வாசிக்கலாம். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் பாருங்க சோத்திரம், பாருங்க வெறுத்து தள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா
மாம்ச இச்சைகளை தூண்டு விடுகிற பிசாசுக்கு இடங்கொடாமல் இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. மாம்ச இச்சைகளை தூண்டுகிற பிசாசுக்கு இடங்கொடாமல் இருந்தால் தான் நம்ம வஸ்திரம் கரப்படாது. அப்போ என்ன செய்யணும்னா பாவம் அக்கிரம் மீறுதலை வெறுத்து தள்ளணும். ஒரு வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 5:27 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27 வசனம் பாருங்க. கரை திரை முதலானவைகள் 3 காரியம், கரை திரை பிழை 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த தொடர்ந்து வாசிக்கலாம். ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பாருங்க, மேல கரை திரை கீழே பிழையற்ற அன்ற நிலவரம். அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரத்தில் என்ன செய்யறது? பரிசுத்தம். இது உண்டாகிற காரியங்கள். சோதர் மைமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே என்ன செஞ்சார்? அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, சோத்திரம். அப்ப ஆண்டவர் இந்த அவருடைய சரீரமாய் சபைக்கு தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கரை திரை பிழையற்ற முதலாளி ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும், இரண்டாவது பிழையற்றதுமான சோத்திரம் பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்பட மைமுள்ள சபையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நாம் வெளிப்பட வேண்டும். வெளிப்படுவதற்கு நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, கர்த்தர் சோத்திரம் தான். சரி, இதோட முடிக்கிறேன். சோத்திர கடைசி ஜெபத்தை பிரதர் ஆபிரகாம் பிரதர் ஏறடுங்க. ஒரு ஜெபத்தை இருக்கிறீங்களா? ஆபிரகாம் பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். மைக் கொடுங்கப்பா. ஜெபம் பண்ணி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. அடுத்து திருவிருந்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒன்று, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, முழு சபையிலும் கர்த்தருடைய சித்தம் பூரணமாய் நிறைவேற கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மைமுண்டாகட்டும். அந்த இது மட்டுமாய் கர்த்தர் அவர் பழையவருடைய ஆராதனையும் புதியவருடைய ஆராதனையும் ஆசீர்வதித்தார். அதே வேளையில் சோத்திரம் இப்பொழுது இந்த தேவ செய்தியை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த திருவிருந்து பகுதி இருக்குது. அந்த பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து தர முடியாய் ஒருமனப்பட்டு முழங்காலப்பு முடிஞ்ச போடுங்க, இல்லாட்டி நின்று கொள்ளுங்க. நம்ம திருவிருந்துக்கு அடுத்து நம்ம திருவிருந்து கொடுத்துட்டு நம்ம முடிச்சிருவோம். அதோட முடிய போகுது. சோத்திரம். திருவிருந்து எடுக்காதவங்க